بسم الله الرحمن الرحيم. بسم الله، الحمد لله، الصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه أجمعين. اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا، ربي زدنا علما نافعا ورزقا طيبا وعملا متقبلا. الحمد لله. الله سبحانه وتعالى அல்லாஹ் நமக்கு பெருமையாக்கி இந்த ரமலானுடைய மாதத்தில் உபரியான வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றி வரலாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பொருத்தத்தை எதிர்பார்த்தவர்களாக அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்குண்டான முழுமையான கூலியை தந்தருள் புரிவானாக. அன்பார்ந்தவர்களே, நேற்றைய தினம் நாம் ஒரு சஹாபியுடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி பார்த்தோம். யார் அந்த சஹாபி? சஹாபிய பெண்மணி பேரு உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா. அவருடைய கணவருடைய பேர், அந்த சஹாபியுடைய கணவருடைய பேர் அபூ சலமா. அவருடைய உண்மையான பெயர் என்னவென்று சொன்னால், நாம் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய உண்மையான பெயரை பற்றி சொல்லும் பொழுது ஹிந்த் பின்த் உமையா என்று கூறினோம். அதே போன்று அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய உண்மையான பெயரை பற்றி சொல்லும் பொழுது அத்வா இப்னு அப்துல் அஸத் என்பதாக கூறினோம். ஓகே, அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இரண்டு வகையான தொடர்புகள் இருக்கு. அவங்களுக்கும் அபூ சலமாவுக்கும் ரசூலுல்லாஹுக்கும் இரண்டு வகையான தொடர்பு இருக்குன்னு சொன்னோம். அதுல ஒரு தொடர்பு என்ன தொடர்பு? அபூ சலமாவுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இரண்டு வகையான தொடர்பு இருக்கு. அதுல ஒரு தொடர்பு என்னன்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாப்பாவும் அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய உம்மாவும் சகோதரர்கள். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அபூ சலமா மாமியுடைய மகன் அப்படிங்கிற முறையில் வருவார். அதே மாதிரி அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் பால் ஊட்டியது ஒரே நபர் தான். அவருடைய பேர் என்ன? ஹலீமா என்பதாக கூறி, இப்படி இரண்டு வகையாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அபூ சலமாவுக்கும் தொடர்பு இருக்கிறது என்பதை நாம் கூறினோம். அல்லாஹ்வின் நேற்று நாம் முடிக்கும்போது சொன்னோம், உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய முக்கியமான சிறப்பாக நாம் கூறினோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவியாக இருந்தார். அது அவருடைய ஒரு முக்கியமான மிக சிறப்பான ஒரு விஷயமாக கூறினோம். அது மட்டுமல்லாமல் பெண்களில் அதிகமான ஹதீஸை அறிவித்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து அதிகமான ஹதீஸை அறிவித்த சஹாபிய பெண்மணிகளில் இரண்டாவது இடத்தில் இவர் இருக்கிறார். முதலாவது இடத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருக்கிறார்கள். இரண்டாவது இடத்தில் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருக்கிறார்கள் என்று கூறினோம். அப்பேற்பட்ட ஒரு அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர் உம்மு சலமா ரலியல்லாஹு அவர்கள். இப்படி இவர் இத்தனை ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து அறிவிக்க வேண்டும் என்று சொன்னார். அவர் வெறுமனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு மனைவியாக இருந்தால் இத்தனை விஷயங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து அறிவிக்க முடியாது. என்று சொன்னால், அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மனைவியாக மட்டும் இல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு மாணவியாக இருந்திருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து கல்வி எடுக்கக்கூடியவர்களாக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறங்கக்கூடிய வகைகளிலிருந்து, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறங்கக்கூடிய விஷயங்களிலிருந்து கல்வி எடுக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார். அதனால் மட்டும்தான் அவர்களால் இத்தனை ஹதீஸ்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து அறிவிக்க முடிந்தது. அதனால்தான் இந்த இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய இந்த மார்க்கம் என்பது ஆணுக்கு ஒரு விஷயம், இந்த கல்வி செல்லக்கூடிய விஷயத்தில் ஆணுக்கு ஒரு சட்டம், பெண்ணுக்கு ஒரு சட்டம் என்பதாக கூறவில்லை. கல்வி செல்லக்கூடிய விஷயம் மார்க்க விஷயம் என்று வரும்பொழுது ஆணுக்கும் ஒரே விஷயமாக தான் இருக்கும், ஆணுக்கும் ஒரே சட்டமாக தான் இருக்கும், பெண்ணுக்கும் ஒரே சட்டமாக தான் இருக்கும். பித்தனுடைய விஷயங்களில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அவர்களுக்கு மத்தியில் ஹுக்குமுடைய விஷயத்தில்
கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அகீதா என்று சொல்லக்கூடிய விஷயத்தில், கேள்வி கணக்கு என்று சொல்லக்கூடிய விஷயத்தில், சொர்க்கம் நரகம் என்று சொல்லக்கூடிய விஷயத்தில் ஆணும் சரி பெண்ணும் சரி சமமாக தான் இருக்கின்றார்கள். அது அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் தான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. இமாம் புகாரி இமாம் முஸ்லிம் அவருடைய புத்தகத்தில் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. حين أنزل الله تعالى الله سبحانه وتعالى இந்த ஆயத்தை இறக்கும் பொழுது وأنذر عشيرتك الأقربين, உன்னுடைய நெருங்கிய குடும்பத்தாருக்கு நீ அச்சம் மூட்டி எச்சரிக்கை செய்வாயாக என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த ஆயத்தை இறக்கிய பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா மக்களையும் ஒன்று கூடினார்கள். அவருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய, அவருடைய கோத்திரத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் ஒன்று கூடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யா மஅஷரல் குரைஷ், யா மஅஷரல் குரைஷ், குறைஷி கூட்டத்தாரே, இஷ்டவு அன்ஃபுஸக்கும், நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையாக இருக்கின்றதோ அதை நீங்கள் இந்த உலகத்தில் சம்பாதித்துக் கொள்ளுங்கள். நாளை மறுமைக்கு உங்களுக்கு என்னவெல்லாம் சொர்க்கத்தை பெற்று தருமோ, நாளை நீங்கள் இந்த உலகத்தில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் செய்தால் நாளை மறுமையில் உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்குமோ அந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் இந்த உலகத்தில் செய்து கொள்ளுங்கள். லா உக்னி அன்கும் மின் அல்லாஹி ஷைஆ, நாளை மறுமையில் நான் உங்களுக்கு எந்த அல்லாஹ்விடத்தில் உங்களுக்கு நான் எந்த விதமான நன்மையும் செய்ய முடியாது, நான் அல்லாஹ்விடத்தில் நாளை உங்களுக்கு எந்த விதமான நலனையும் செய்ய முடியாது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அடுத்ததாக கூறினார்கள், யா பனி அப்தி மனாஃப் கூட்டத்தாரே, நீங்கள் இந்த உலகத்தில் உங்களுக்கு என்னவெல்லாம் வேண்டுமோ அதையெல்லாம் செய்து கொள்ளுங்கள். லா உக்னி அன்கும் மின் அல்லாஹி ஷைஆ, நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் உங்களுக்கு என்னால் எந்த விதமான பரிந்துரையும் செய்ய முடியாது. அதனால் இந்த உலகத்தில் உங்களுக்கு என்னவெல்லாம் செய்ய முடியுமோ, சொர்க்கத்தை பெற்றுத் தரக்கூடிய என்னென்ன விஷயங்கள் எல்லாம் செய்ய முடியுமோ அத்தனை விஷயங்களும் நீங்கள் உலகத்தில் செய்து கொள்ளுங்கள் என்பதாக கூறினார்கள். அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யா அத்தாஸ் இப்னு அப்துல் முத்தலிபுடைய கூட்டத்தாரே, நீங்களும் இந்த உலகத்தில் உங்களுக்கு என்னவெல்லாம் வேண்டுமோ செய்து கொள்ளுங்கள். லா உக்னி அன்கும் மின் அல்லாஹி ஷைஆ, நாளை மறுமையில் நான் உங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் எந்த விதமான நன்மையும் செய்ய முடியாது என்பதாக கூறினார்கள். அடுத்தது, யா சஃபிய்யா அம்மத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சஃபிய்யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மாமியாக இருக்கக்கூடிய சஃபியாவை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், லா உக்னி அன்கி மின் அல்லாஹி ஷைஆ, நாளை மறுமையில் நான் உங்களுக்கு எந்த விதமான நன்மையும் செய்ய முடியாது. அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யா ஃபாத்திமா பின்த் முஹம்மத், முஹம்மதுடைய மகள் ஃபாத்திமா, சலி மா ஷித்தி மின் மாலி, என்னுடைய செல்வத்திலிருந்து என்னுடைய பொருளாதாரத்திலிருந்து உனக்கு என்ன விஷயம் வேண்டுமோ இந்த உலகத்தில் நீ கேட்டுக்கொள். இந்த உலகத்தில் இந்த என்னுடைய செல்வத்திலிருந்து என்னுடைய பொருளாதாரத்திலிருந்து உனக்கு என்ன விஷயம் வேண்டுமோ கேட்டுக்கொள். லா உக்னி அன்கி மின் அல்லாஹி ஷைஆ, நாளை மறுமையில் உன்னுடைய விஷயத்தில் அல்லாஹ்விடத்தில் எனக்கு எந்த விதமான உதவியும் செய்ய முடியாது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸில் நாம் புரியக்கூடிய விஷயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய குடும்பத்தாரிலிருந்து ஒவ்வொரு பெண்ணையும் எடுத்து கூறினார்கள், நீங்கள் இந்த உலகத்தில் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சொர்க்கத்தை பெற்றுத் தரக்கூடிய விஷயங்கள் செய்ய முடியுமோ அத்தனை விஷயங்களும் நீங்கள் செய்து கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் நான் உங்களுக்கு எல்லா விதமான நன்மையான காரியங்களும் செய்து தர முடியும், ஆனால் நாளை மரணத்திற்கு பிறகு மறுமை நாளில் நான் உங்களுக்கு எந்த விதமான நன்மையும் செய்து தர முடியாது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆணித்தரமாக கூறினார்கள். இந்த ஹதீஸ் நமக்கு காட்டுகிறது, உலகத்தில் மறுமையில் நாம் சொர்க்கம் நரகம் என்கின்ற விஷயத்தில் ஆணும் சரி பெண்ணும் சரி இரண்டு பேரும் சமமாக இருக்கின்றோம் என்பதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அதனால்தான் இந்த உலகத்தில் நாம் கல்வி தேடக்கூடிய விஷயத்தில், மார்க்கத்தினுடைய கல்வி தேடக்கூடிய விஷயத்தில் ஆர்வம் காட்ட வேண்டும். உலமாக்கள் ரஹிமஹுல்லாஹ் தஆலா அவர்கள் கல்வியை இரண்டு வகையாக பிரிக்கிறார்கள். கல்வியை இரண்டு வகையாக பிரிக்கிறார்கள். ஒன்று ஃபர்துல் ஐன் என்பதாக கூறுகிறார்கள், இன்னொன்று ஃபர்துல் கிஃபாயா. இந்த ஃபர்துல் ஐன் என்று சொல்லக்கூடிய விஷயம், ஃபர்துல் ஐன் என்று சொன்னால் ஒவ்வொருவர் மீதும், என் மீது, உங்கள் மீது இருக்கக்கூடிய முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய எல்லோரும் மீதும் ஃபர்தான விஷயம், கட்டாய கடமையாக இருக்கக்கூடிய விஷயம்.
அடுத்ததாக ஃபர்து கிஃபாயா என்று சொன்னால் அது எல்லோரும் மீது கட்டாய கடமை இல்லை, சமூகத்தில் ஒரு சில நபர்கள் மீது கட்டாய கடமையாக இருக்கும். அது இல்லை என்று சொன்னால் அந்த சமூகத்தில் அப்பேற்பட்ட ஒரு விஷயம் ஏற்படுத்த வேண்டும். அதனால் இந்த கல்வியுடைய விஷயத்தில் வளமாக்கள் சொல்வது ஃபர்து ஐன் என்கின்ற விஷயம் வருகிறது. ஃபர்து ஐன் என்று சொன்னால் நம்முடைய அகீதாவுடைய விஷயத்தை நாம் படிக்க வேண்டும். இது ஒவ்வொருத்தர் மீதும் கடமையாக இருக்கிறது. இந்த விஷயத்தில் ஆண் வேறு பெண் வேறு என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறிவிக்கவில்லை. மாறாக இந்த மார்க்கம் ஆண்கள் எப்படி அவருடைய அகீதாவுடைய விஷயத்தில் தௌஹீதுடைய விஷயத்தில் படிக்கிறார்களோ அதே போன்றுதான் பெண்களும் அகீதாவுடைய விஷயத்தில் அவர்கள் தௌஹீதுடைய விஷயத்தில் மார்க்கத்தினுடைய அடிப்படை விஷயங்களை அவர்களும் கற்றுக் கொடுக்க வேண்டும். மற்றதாக ஃபர்து கிஃபாயா என்று சொன்னால் அது சமூகத்தில் ஒரு சில நபர்கள் படித்தால் போதும். அது எப்பேற்பட்ட கல்வி என்று சொன்னால் ஃபிக்ஹுல் ஆலமாக இருக்கக்கூடிய கல்வி அல்லது ஹதீஸ் துறையில் ஆழமாக இருக்கக்கூடிய கல்வி. இதற்கு என்று சொன்னால் சமூகத்தில் ஏற்படுத்தக்கூடிய குழப்பங்களுக்கு அந்த நபர்கள் அந்த ஃபர்து கிஃபாயா என்று சொல்லக்கூடிய அந்த கூட்டத்தினர்கள் அந்த சந்தேகத்தை தீர்ப்பதற்காகவும் எழுப்பக்கூடிய ஃபித்னாக்களுக்கு அவர்கள் தீர்ப்பு கொடுக்கக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஃபர்து கிஃபாயா என்கிற ஒரு விஷயத்தை வைத்திருக்கிறார்கள். அதனால் இந்த மார்க்க விஷயம் என்று வரும்பொழுது ஆண் வேறு பெண் வேறு என்பதாக கிடையாது. இருவரும் சமமான கல்வியை கற்க வேண்டும். நம்முடைய முன்னோர்கள் எப்படி இருந்தார்கள் என்று சொன்னால் நமக்கு முன்னால் வாழ்ந்த பெண்மணிகளாகட்டும் சஹாபியாக்களாகட்டும் அவர்கள் கல்வி தரக்கூடிய விஷயத்தில் மிகுந்த ஆர்வம் உடையவர்களாக இருந்தார்கள். அதனால்தான் இமாம் சஹீஹ் குத்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அறிவிக்கக்கூடிய விஷயத்தை நாம் பார்க்க வேண்டும். ஜாஅத் இம்ராஅத்துன் இலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்தார்கள். ஃபகாலத் கூறினார்கள் தஹப ரிஜாலுல் ஹதீஸ் ஆண்கள் ஹதீஸுடைய கல்வி உங்களிடத்திலிருந்து ஆண்கள் பல்வேறு விதமான கல்வியை பெறுகின்றார்கள். உங்களிடத்தில் அவர்கள் அதனை கற்றுக் கொடுக்கிறார்கள். உங்களிடத்திலிருந்து அவர்கள் மற்ற விஷயங்கள் எல்லாம் கற்றுக் கொடுக்கிறார்கள். ஆனால் பெண்களாகிய நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களிடத்திலிருந்து எந்த விதமான கல்வியும் நாங்கள் பெறுவதில்லை. ஃபஜஅல் லனா நஃப்ஸக யௌமன் எங்களுக்கு நீங்கள் ஒரு நாளை நீங்கள் ஒதுக்க வேண்டும். எப்படி நீங்கள் ஆண்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுக்கின்றீர்களோ எப்படி நீங்கள் ஆண்களுக்கு ஹதீஸுடைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கின்றீர்களோ அதே போன்று பெண்களாகிய எங்களுக்கும் நீங்கள் ஒரு நாளை ஒதுக்க வேண்டும். அந்த நாளில் நாங்கள் உங்களிடத்தில் வருவோம். நாங்கள் உங்களிடத்தில் வருவோம். எங்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த விஷயங்களிலிருந்து நீங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுங்கள் என்பதாக அந்த பெண்மணி வந்து கூறினார்கள். அன்பார்ந்தவர்களே பாருங்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கல்வியை கற்றுக்கொள்வதற்கு அல்லாஹ்வுடைய ஞானத்தை அறிந்து கொள்வதற்கு சஹாபிய பெண்மணிகள் மிகுந்த ஆர்வமுடையவர்களாக இருந்தார்கள். நம்முடைய வரலாற்றை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் நாம் இப்பொழுது படிக்கக்கூடிய பல்வேறு புத்தகங்களுடைய ஆசிரியர்களாக இருக்கக்கூடியவர்களுடைய பின்னால் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நலமாக இருந்தது. பல்வேறு விதமான பெண்மணிகள் தான் நாம் பார்க்க முடியும். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களை வளர்த்தியது அவருடைய தாய். இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் அவர்களை வளர்த்தியது அவருடைய சகோதரியாக இருந்தார். அதேபோல் இமாம் இப்னு தய்மிய்யா ரஹ்மத்துல்லாஹி அவர்களை வளர்த்தியது அவருடைய தாயாகவும் அவருடைய தாயுடைய தாயாகவும் இருந்தார்கள். இப்படி நம்முடைய வரலாற்றுகளை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னார் இந்த உம்மத்தை வளர்க்கக்கூடிய இந்த உம்மத்தில் பெருங்கொண்ட கிதாபுகளை எழுதிய நமக்கு கல்வியை கற்றுக் கொடுத்த இமாம் புகாரியை போன்று இமாம் அஹ்மத் பின் ஹம்பலை போன்று இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்களை போன்று இவர்களை எல்லோரும் வளர்த்தியது ஒரு பெண்ணாக தான் இருக்கிறார்கள். இவர்களுக்கு எல்லோரும் கல்வியை கற்றுக் கொடுத்தது ஒரு பெண்ணாக தான் இருக்கிறார்கள். இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்களை பற்றி கூறும்பொழுது கூறுவார்கள், இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மக்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுப்பார்கள். மாணவர்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடிய நேரத்தில் அங்க அவர்களுடைய மாணவர்கள் எல்லாம் அவர் தொகுத்த ஒரு புத்தகம் இருக்கின்றது. அது மோர்பான்னு சொல்வார்கள். மோர்பா என்கின்ற கிதாபை அந்த மாணவர்கள் எல்லாம் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அந்த மாணவர்கள் படிக்கும் பொழுது அந்த படிக்கக்கூடிய விஷயங்களில் ஏதேனும் ஒரு தவறு வந்தால் ஏதேனும் ஒரு தவறு ஏற்பட்டால் பின்னால் இருந்து அறையிலிருந்து கதவை தட்டக்கூடிய சத்தம் கேட்கும். என்னவென்று பார்த்தால் இவர்கள் படிக்கக்கூடிய விஷயத்தில் தவறு இருக்கின்றது என்பதை உணர்த்துவதற்காக இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய மகன்
அறையில் இருந்து கதவை தட்டக்கூடிய ஒரு செய்தி நம்மால் பார்க்க முடியும். அப்பொழுது அந்த பெண்மணியை பற்றி கூறும் பொழுது அவர்கள் இமாம் மாலிக் தொகுத்த அந்த முவாப்பா என்று சொல்லக்கூடிய முழு புத்தகத்தையும் மனப்பாடம் செய்தவர்களாக இருந்தார்கள். அப்பேற்பட்ட சமுதாயமாக தான் நம்முடைய பெண்மணி சமுதாயங்கள் முன்னாள் சென்ற சமுதாயம் இருக்கின்றது. அதனால்தான் கூறுவார்கள் அரபியில் தாய் என்று சொல்லக்கூடியவர் தான் ஒரு பிள்ளைக்கு முதல் மதரசாவாக இருக்கின்றார்கள். அதனால்தான் நம்முடைய உலமாக்கள் கூறுவார்கள், நீங்கள் பெண் தேர்ந்தெடுக்கக்கூடிய நேரத்தில், உங்களுக்கு விருப்பமான பெண் தேர்ந்தெடுக்கக்கூடிய நேரத்தில் உங்களுடைய மக்களை தீனுடைய விஷயத்தில் வளர்க்குவதற்கு, உங்களுடைய மக்களை அகீதாவுடைய விஷயத்தில் வளர்த்துவதற்குண்டான முக்கியமான விஷயத்தை அந்த பெண்ணிடத்தில் இருக்கின்றதா இல்லையா என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் என்பதாக கூறுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய மக்களை தீனில் வளர்த்துவதற்கு அவனிடத்தில் கல்வி இல்லை என்று சொன்னார், அல்லது அவர்களை நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய பெண்மணியை தீனுடைய விஷயத்தில் ஞானம் இல்லாதவர்களாக இருந்தால் நம்முடைய மக்களுக்கு அவர்கள் எப்படி கல்வியை கற்றுக் கொடுப்பார்கள்? நாம் வளர்த்தக்கூடிய சந்தேகங்களுக்கு அவர்கள் எப்படி கல்வியை கற்றுக் கொடுப்பார்கள்? அதனால் நாம் நம்முடைய சமுதாயத்தினுடைய பிள்ளைகளை தீனின் அடிப்படையாக வளர்த்த வேண்டும் என்று சொன்னார். நம்முடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெண்மணிகளை, நம்முடைய சமுதாயத்தில் இருக்கும் சந்ததிகளை நாம் அகீதாவில் உறுதியானவர்களாக அல்லது தீனுடைய விஷயத்தில் ஆழமான கல்வி இருக்கக்கூடியவர்களாக நாம் வளர்க்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகள், நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் கல்வி செல்வதில் ஆர்வமுடையவர்களாக இருக்க வேண்டும். நாம் சற்று முன் பார்த்தோம், நம்முடைய முன்னோர்கள் கல்வி தரக்கூடிய விஷயத்தில் எந்த அளவுக்கு ஆர்வமுடையவர்களாக இருக்கிறார்கள் என்பதை பார்த்தோம். அன்பானவர்கள், பெண்மணிகளுக்கு நாம் சொல்வது, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நீங்கள் கற்பதில் ஆர்வம் காட்ட வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் அல்ஹம்துலில்லாஹ் நாம் யூடியூப் என்கின்ற வலைத்தளத்தை எடுத்தால் நமக்கு போதுமான கல்வியை தமிழகத்தில் இருக்கக்கூடிய அறிஞர்கள் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். அப்பேற்பட்ட வலைத்தளங்களை நாம் பயன்படுத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கல்வியை கற்றக்கூடிய ஆர்வத்தில் நாம் மூழ்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் ஒரு நல்ல சமுதாயத்தை வளர்த்து எடுக்க முடியும். ஏனென்று சொன்னால் தாய்மார்களுடைய கையில் தான் இருக்கின்றது ஒரு நல்ல சமுதாயத்தை வளர்த்து இருக்கக்கூடிய விஷயம். அதனால் பெண்கள் அனைவரும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மார்க்கத்தை படிப்பதில், அவருடைய புத்தகத்தை வாசிப்பதில், அல்லது அவருடைய தமிழில் பல்வேறு புத்தகங்கள், தமிழில் ஆக்கப்பட்ட புத்தகங்கள் இருக்கிறது, அந்த புத்தகத்தை எல்லாம் வாசிக்கக்கூடிய வாய்ப்பாக அவர்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் எல்லோருக்கும் அந்த தௌஃபீக்கை வழங்கி நல்ல சமுதாயத்தை வளர்க்கக்கூடிய பாக்கியத்தை நம்முடைய சமுதாயத்துக்கு தருவானாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين.